பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். அந்த நேரத்தில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல, ஆனாலும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம எல்லாரும் செவி சாய்க்க கர்த்தர் நமக்குள்ள ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவாராக. நான் எப்பொழுதும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது உண்டு. என் தேவன் என்னுடைய அல்லது நம்ம கேட்குற செய்திகளை தாண்டி அவர் நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு காரியம் உண்டு. அதற்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது உண்டு. மனுஷனுடைய சத்தத்தை தாண்டி தேவனுடைய சத்தம் அங்கே செயல்பட வேண்டும். மனுஷனுடைய அந்த கிரியைகளை தாண்டி தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய தொடுதல் அந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறது உண்டு. இப்பொழுது கூட டேவிட் அண்ணங்கிட்ட அதுதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். நான் மெசேஜ் கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லை, தேவன் அவங்க மத்தியில் கிரியை செய்யணும், தேவன் அவங்கள சந்திக்கணும், தேவனுடைய கிரியை அந்த இடத்துல வெளிப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் அந்த காரியத்துக்கு கூட நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய தொடுதலை நம்ம எல்லாரும் உணரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே இந்த காரியங்களை எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம கர்த்தருடைய செய்திக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஒரு கடந்த நாட்களிலே டேவிட் அண்ணன் கூட ஒரு வயசான ஒருத்தர், அவரை வந்து டெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்கும். ஆனால் அவர் அப்படிப்பட்ட வயசு இல்லை, அந்த 70 வயசு மாதிரியே தெரியாது, ரொம்ப கம்மி வயசு மாதிரி தான் தெரியும். பைக்கெலாம் ஓட்டுவார், எக்ஸல் ஓட்டுவார். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். அவர் வந்து ஒரு தனிமையில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவர் வந்து டேவிட் அண்ணங்கிட்ட அதிகமாக பேசுவார். அப்புறம் என்கிட்ட பேசணும், நானும் அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு நாள் வந்தது. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட போன மாதம் சொல்லி ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் அந்த வயசான அந்த டெய்லரை பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவனை நேசிக்கிற ஒருத்தர். ஆனாலும் அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னோட மனைவி வந்து ஆரம்பத்திலே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்க கண்டுக்கிறது இல்லை, அவங்க பிள்ளைங்களெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் வளர்த்தாரு. ஆனாலும் அவரை தனியாக விட்டுட்டாங்க. பேர பையன் அப்பப்போ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா வந்துட்டு இவர்கிட்ட காசை வாங்கிட்டு போவானே தவிர ஒரு உதவிக்காக அவர்கிட்ட வர்றது கிடையாது. அப்போ அவர் சொன்னார், எனக்கு கடைசி காலமாயிருச்சு, இனி நான் வந்து யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னை தனிமையில் விட்டுட்டாங்க, இனியாவது நான் வந்து உங்கள் கூட நான் வந்து வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போன மாதம் எங்ககிட்ட சொன்னார். எனக்கிட்டையும் டேவிட் அண்ணங்கிட்டையும், நான் உங்ககிட்ட வாழ்ந்துக்கிறேன் கடைசி நாட்களில் அப்படின்னு சொன்னார். ஆனால் டேவிட் அண்ணா சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி, நான் மூலப்பாடியில் கூட அவரை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். டேவிட் அண்ணா நானும் சொன்னேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு உதவி, அவருக்கு அரிசி அந்த மாதிரி காரியங்கள்லாம் நானும் செய்கிறேன்னா அவரை நீங்கள் தங்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ஐக்கியமாக இருந்து நல்லா ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அதிகாலையிலேயே 4 மணி 3 மணிக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அவர். ஆனால் அவரோட வாழ்க்கையில் பாருங்கள், தன் பிள்ளைங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டவர், தன்னுடைய உறவுகளுக்காக கஷ்டப்பட்டவர். கடைசியாக அவர் அந்த கடைசி நாட்களில் அவர் வந்து தேவன் மாத்திரம்தான் அவருக்கு உதவியாக இருந்தார். அவர் சொல்லுவார், யாருமே எனக்கு துணை இல்லை, என் இயேசு மாத்திரம், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து தங்கலான்னு சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி போன மாதம் சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், கண்டிப்பாங்கய்யா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்மக்கிட்ட வந்து தங்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளார ஏதோ ஒரு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி அவர் ஒரு வேலையில் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து தங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இன்னும் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல வந்து தங்கி கொள்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி திடீர்னு டேவிட் அண்ணா ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணார், நேற்று நைட்டு அந்த டெய்லர் ஐயா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருக்கு அந்த கடைசி நாட்களில் நம்ம ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த டெய்லர் ஐயா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உண்மையாக அவர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிட்டேன், அந்த ப்ரேயருக்கான கூகுள் மீட் அட்ரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன். இல்லைனா நான் கண்டிப்பாக இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தகவல் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் அங்கே போகிறதுக்காக தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனாலும் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த நாட்களில் நான் பைபிள் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை வந்து தேவன் வந்து உணர்த்தினாங்க. பாபிலோனிய ஆவியை பற்றி பைபிளில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோனிய ஆவி, அந்த பாபிலோனிய ஆவியை வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்குறோம், எசேக்கியேலில் பார்க்குறோம், ஏசாயாவில் பார்க்குறோம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன்,
இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய காரியங்களோட சுகபோகமாக வாழும், பண ஆசை, இது எல்லாம் செய்கிற ஒரு பாபிலோனிய ஆவி. ஆனால் இந்த ஆவிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணத்தை தேவன் வந்து எனக்கு உணர்த்தினார். அந்த குணம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை பிரியமானவர்களே. நம்ம வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பைபிள் இருந்தால் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாபிலோனி ஆவிக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் என்னன்னா, ஏசாயா 47 அதிகாரம் 6 சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்தேன். அதாவது கர்த்தர் சொல்றாரு, நான் என் ஜனத்தின் மேல கோபம் அடைஞ்சேன். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் என் ஜனம், என் பிள்ளை மேல நான் கோபப்பட்டேன். கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ என்ன பண்ணிரு, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னா பாபிலோன் கையில் ஒப்பு கொடுத்தேங்கிறார். பாபிலோன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனா பாபிலோனி ஆகிய நீ என்ன பண்ண, நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல். இந்த பாபிலோனுடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா, மற்றவங்க மேல இரக்கம் வைக்காது. இரக்கம் வைக்காம காரியத்தை அந்த இடத்துல எழுதுறாரு. நீ இரக்கம் வைக்காம என்ன பண்ணனா, முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி என்று வேதம் சொல்லியிருக்கு. இந்த பாபிலோனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தில் நம்ம கடும் கோபம் அடைஞ்சு என் ஜனத்தை அவன்கிட்ட கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், அவங்க மேலே இரக்கம் வச்சிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண, அவங்க மேலே இரக்கம் வைக்காம முதிர் வயதுள்ளவர்கள் மேலே உன் நுகத்தை, உன்னுடைய பாரத்தை பாரமாக்கி என்று சொல்லவில்லை, மகாபாரமாக்கினாய். அதனால நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய காரியங்களுக்கு, பாபிலோனுக்கு தேசத்துக்கு அவர் கர்த்தர் வந்து தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் பார்த்தீங்கன்னா மற்ற வயதானவங்க மேலே ஒரு இரக்கம் வைக்காது. அது ஒருவேளை நான் இந்த காரியத்துக்காக கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு டெய்லரை நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு சந்திக்கிறது கூட ஒருத்தரும் இல்லை. நான் பிள்ளைகளெல்லாம் வளர்த்து ஆதரித்தேன். ஆனால் அந்த கடைசி நாட்கள் என்னை தனியாக விட்டுட்டாங்க. எனக்கு பேச்சு துணைக்கு கூட வரமாட்டாங்க, என்னைய பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. ஒரே ஒரு தடவை அந்த பையன் போனானா, பையன் போயிட்டு நீ உனக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்களே, இல்லைடா என்கிட்ட காசு இல்லைன்னொன்னே அடுத்த நாள் காலையிலே அவன் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஐயாவை நான் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க பையன் போயிருக்கிறான். ஆனால் போனது கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகலையான், ஏன்னா இவர்கிட்ட காசு இல்லைன்ட்டு. அப்படி சொல்லி கொண்டு அவர் வேதனையோடு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய உயிரை இழந்துட்டார். நேற்று நைட்டு இன்றைக்கி அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், எனக்கு என்ன, ஆனால் நானும் டேவிட்டனும் பேசிக்கிட்டது என்னென்னா, நல்ல வேலை கடந்த மாதம் நம்ம போய் ஒரு ஆறுதலாவது சொல்லிட்டு வந்தோமே, இல்லைனா அதுவும் நம்ம மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி, அவர் இவ்வளோ தூரம் நம்மள்கிட்ட பேசி அவரை பார்க்காம போயிட்டோமேன்னு சொல்லி வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் கடைசி நாட்களில் அவர் தேவனோடு இணைந்த ஒரு மனுஷனாக அவர் போயிட்டார். ஆனால் இதில் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோனை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் என்ன செய்யும், தன்னை விட வயசானவங்க மேலே பாரத்தை சுமக்கிறோம். அதுவும் மகாபாரத்தை சுமக்குமா. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை வயதானவர்களை மேலே இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகாபாரத்தை அந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோனிய காரியம் செயல்பட்டு கொண்டு எத்தனை கிறிஸ்தவ வீடுகளில், எத்தனை நம்மளுடைய வீடுகளில் இருக்கிற வயதானவர்கள் மேலே எவ்வளவு பாரத்தை நம்ம சுமத்துறோம். யோசிச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் அந்த காரியத்துக்காக நீங்கள் செபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரால் நிறைய பேர், கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய அப்பா அம்மா வயதானவன்னே அவங்க என்ன செய்கிறதில்லன்னா கண்டுகொள்வதில்லை, அவங்கள்ட்ட பேசுறது கிடையாது, அவங்கள உபசரிக்கிறது கிடையாது. இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த ஒரு ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரா? ஒருவேளை அவங்க அப்பா அம்மா, உங்களுடைய பாட்டி தாத்தா இந்த ஜெபத்தில் இருக்கவங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் பேசுங்க பிரியமானவர்கள். பாருங்கள், இன்றைக்கி டெய்லர் காணோம். அந்த டெய்லரோட வீட்டில் இருக்கவங்கெல்லாம் மனம் திரும்பி எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், அல்லது என்னுடைய தாத்தா கிட்ட நான் உதவி செய்யணும்னு நினச்சா முடியுமா? அன்றைக்கி கண்டிப்பாக முடியாது பிரியமானவர்கள், கண்டிப்பாக இனிமேல் முடியாது. ஆனால் தேவன் அவரோடு இருந்து அவரை சமாதானமாக எடுத்துக்கொண்டார். பாருங்கள், நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலைக்கு அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி என்று வேதம் சொல்லியிருக்கிறது.
அது 7ஆம் வசனம் சொல்லுது, இது உன் மனதில் நீ வைக்கல, உன் மனசில் இது நினைக்க கூட இல்லைல்ல, ஒருத்தர் மேலே இறக்கம் வைக்காமல் இருக்கும், அந்த வயசானவங்க மேலே பாரத்தை சுமக்கிறோன்னு உன் மனசில் கூட நீ நினைக்கலல்ல அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாதிரியா வயதானவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னொரு அவர் அந்த டெய்லர் வேதனையோடு ஒன்று சொன்னது எனக்கு இந்த நினைவுக்கு வருது, ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லி உணர்த்தப்படுறார். சபை கூட இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி தவறிட்டாங்க பிரியமானவர். சேலத்து பக்கம் ஓமலூரில் தான் அவர் இருக்கிறாரு. அவர் அங்கே ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த உடம்பு சரியில்லாதவங்களாம் இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது, இனிமேல் பெரியவரே நீலாம் இந்த சர்ச்சுக்கு இனிமேல் வரக்கூடாது, அடுத்த வாரத்துலேருந்து நீரே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, இங்கேயே வரீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, நான் உடம்பு சரியில்லைனாலும் ஜெபிக்க வந்தேனாம்மா, ஏசப்பா அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரான்னு சொல்லி அடுத்த வாரத்துலேருந்து அந்த சர்ச்சுக்கு அவர் போகிறதில்லை. இப்படியெல்லாம் ஊழியக்காரங்க என்னை சர்ச்சுக்கு போகிற என்னை அவாய்ட் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோசித்து பாருங்கள், நான் பொய் சொல்லலை, என்ன நடந்த சாட்சியை நான் சொல்கிறேன் பிரியமானவர். இன்றைக்கி சபை கூட முதியோர்களை அங்கீகரிப்பதில்லை, வயதானவர்களுக்கு உதவி செய்வதில்லை. ஏன் நீங்கள் உதவி செய்வானா? அவங்க சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா கதவை நீங்கள் திறந்து வைக்கலாம்ல. இன்றைக்கி கர்த்தர் இந்த காரியத்துக்காக நம்ம வாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். வயதானவர்கள் நிறைய பேர் கைவிடப்பட்ட நிலைமையில் அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யணும். சபை ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளே வரணும். இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு தாங்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்பா அம்மா கைவிட்டானா அல்லது பிள்ளைங்க கைவிட்டானா இந்த சபை எடுக்கணும் இந்த முயற்சியை. அதனால் இந்த காரியத்தை உங்களுடைய ஜெபத்தில் வைக்கும்படியாக நான் பாரத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய மனசுலேயும் அது ஒரு பாரமாக இருந்தது. இந்த பாபிலோனி ஆவி பார்த்திங்கன்னா வயதானவங்க மேலே தன்னுடைய பாரத்தை வைக்கிற ஒரு ஆவி, வயதானவங்களை கன்சிடர் பண்ணுற ஒரு ஆவி இல்லை. ஏன்னா அவங்க மூலமாக நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லையே. இதே நல்லா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க மூலமாக பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இந்த வயசானவங்களை நம்ம சர்ச்சில் வச்சுருக்கும் போது என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒரு பாஸ்டரமாக இவரை நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து இனி நான் எந்த சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சர்ச்சில் இருப்பாங்களான்னு சொல்லி சொன்னார். இதிலும் என்ன வேதனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் டேவிட் அண்ணனும் அவரை பார்க்க போயிருக்கிறோம். அவரே எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஊழியக்காரங்க வரீங்கன்ட்டு நான் வந்து ஒரு சிறுக சேர்த்து ஒரு தசம் பாகத்தை வச்சுருக்கேன்ப்பான்னு சொல்லி சொன்னார். எனக்கு வாங்குறக்கே மனசு இல்லை. நீங்கள் வாங்கணும், கண்டிப்பாக ஊழியக்காரங்களுக்கு வாங்கணும்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குற எண்ணத்தில் இருக்கிறாங்க. பட் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுற சர்ச் இன்னைக்கு இல்லை பிரியமானவர். அவங்கள ஏற்றுக்கொள்கிற சபை இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி இப்படிப்பட்ட நிறைய வயதானவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நான் ஒரு ஜெப குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பாரமாக நான் சொல்கிறேன். இனி அடுத்த டெய்லர் இறந்து விட வேணாம் பிரியமானவர். அடுத்த ஒரு டெய்லர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெய்லருக்காக நம்ம ஜெபிப்போம். நான் இறந்தவருக்காக சொல்லலை, இன்னும் இப்படிப்பட்ட வயதானவர்களுக்காக நான் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பாபிலோனி ஆவியிட்டிருந்து கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பாரத்தோடு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கிறேன் பிரியமானவர்களே. கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றிலிருந்து உங்களுடைய ஒரு ஜெப குறிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய வயதானவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு சத்துருடைய போராட்டம், இரக்கம் வைக்காத ஒரு குணம், பாரமான நுகத்தை அவங்க மேலே சுமத்துகிற ஒரு குணாதிசயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. நம்மை விடுவித்து அநேகர் அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்வாரா. இந்த நேரத்தில் நம்ம இந்த செய்திக்கு நேராக நம்ம போகலாம். ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் பிரியமானவர்களே. ஆனால் இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் சொல்லும்படிக்கு நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ரோமர் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான பாவங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு பவுல். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சுய நீதி, எல்லாரையுமே பாவத்திற்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுறாரு. அப்போ ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் மன கடினத்தை குறித்து எழுதுறாரு, இருதயம் குணப்படாமல் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு தேவன் கிரியை செய்ய முடியாத ஒரு காரியம் என்னன்னா மன கடினம், இருதயம் கடினமாகிற ஒரு காரியம்.
நீங்கள் பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினமானதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரியாக இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயமே ஒரு கடினமான ஒரு இருதயமாக இருக்கிறது இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்னைக்கு நொறுங்குண்ட ஒரு இருதயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா, ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குதா, பாரப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குதான்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை வேத வசனத்தோடு கூட நம்ம வாசிக்கலாம் பிரியமானவர்களே. ஓகே, இந்த ரோமர் எழுதும் பொழுது பவுலுடைய இருதயத்தை குறித்து தேவன் எனக்கு உணர்த்தினார். பவுல் எப்படி எழுதுறாரு, இந்த ரோமர் புஸ்தகத்தை எப்படி எழுதுறாருன்னா, வசனம் சொல்லுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விசேஷமாக ரோமர் 1:9 வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்காக இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இருதயம் நொறுங்குண்டவரா பயங்கர இடைவிடாமல் ஜெபம் பண்ணி தான் அந்த ரோமர் புஸ்தகத்தை அவர் எழுதுறார். அப்போ தேவனிடத்திலிருந்து தான் அந்த காரியங்கள் எல்லாம், அந்த பாரத்தோடு கூட அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பாரத்தோடு ஒரு ஜெபத்தோடு கூட அந்த சபைக்கு, இந்த ரோமர் சபைக்கு பவுல் எழுதுகிறார். இதை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளணும்னா 1 கொரிந்தியருக்கு வரலாம். 1 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுவதும் அந்த 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வாசிங்கன்னா, அந்த கொரிந்து சபையில் நடக்கிற பாவமான காரியங்களை அவர் கண்டித்து எழுதுவார். இப்படியெல்லாம் ஒரு பாவம் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், விபச்சார ஆவிகள் சபையில் செயல்படுகிறதுன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன், நீங்கள் ஒரு திருப்தி ஆயிட்டீங்க, பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, பாருங்கள் எங்களை பாருங்கள், நாங்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா, நாங்கள் தரித்திரர் அடையலையா, எவ்வளவு இடுக்கணிலும் துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் என்னடானா நல்லா இங்கேயே சுகபோகமாக வாழ்கிற மாதிரி போயிட்டீங்கன்னு பயங்கரமாக 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ரோமர் 1:1 நீங்கள் 1 கொரிந்தியர் ஃபுல்லாகவே அந்த சபையை கொஞ்சம் கண்டித்து உணர்த்துவார் பவுல். இப்போ இந்த ரோமர் 1 கொரிந்தியர் புஸ்தகம் அல்லது அந்த நிருபம் அந்த கொரிந்து சபையில் வாசிக்கிறாங்க, அல்லது அந்த கொரிந்து சபையில் பவுல் இந்த மாதிரி எழுதியிருக்காருப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த கொரிந்து சபையில் உள்ள மூப்பர்கள், அந்த சபையில் உள்ள சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே வாசிக்கிறாங்க. அப்போ வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க, ஒரு சிலர் துக்கப்பட்டாங்கன்னு சொல்லி வாசனை சொல்லுது, ஒரு சிலர் வேதனைப்படுறாங்க. பவுல் எழுதின அந்த வார்த்தையில் தேவனுடைய அந்த கரம், தேவனுடைய வார்த்தை அவர்களை கண்டித்து உணர்த்தும் பொழுது சில பேர் அழுகிறார்கள், சில பேர் துக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த துக்கத்தை பவுல் பார்க்கிறார், இந்த துக்கத்தை, இந்த இருதயம் நொறுங்குண்ட காரியத்தை பவுல் பார்க்கிறார். பவுல் பார்த்து 2ஆம் கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அவங்க 2வது நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. 2வது கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அவர் நீங்கள் வாசிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு நீங்கள் துக்கப்பட்டது எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லி எழுதுவார். வாசிக்கலாம். ஆக்சுவலி 1 கொரிந்தியர் அவர் எப்படி எழுதினாருன்னு நமக்கு தெரியணும். அதில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நான் வாசிக்க சொல்கிற வசனத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, நான் துக்கப்பட்டவனா எழுதினேன், நான் கண்ணீரோட உங்களுக்கு அதை எழுதினேன், அன்பின் மிகுதியினால நான் எழுதினேன்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 2:4 சொல்றேன். நான் 1 கொரிந்தியர் நான் எப்படி எழுதினேன் உங்களுக்குன்னா, நான் கண்ணீரோட எழுதினேன், வியாகுலப்பட்டு எழுதினேன், ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோட நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா எழுதினேன், உங்கள் அன்பின் மிகுதியினால் எழுதினேன். நான் கண்டித்ததுக்கான காரணம் என்னன்னா, நான் நீங்க துக்கப்பட்டு அப்படியே மாண்டு போடணுங்கிறதுக்காக இல்லை, நான் கண்ணீரோட எழுதினேன். ஹல்லேலூயா. அதுல யாரெல்லாம் துக்கப்படுறாங்களோ அதில் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த 2 கொரிந்தியர்ல சொல்றாரு, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 பாருங்க. இந்த துக்கத்தை
பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் அவங்க படித்த உடனே அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. பவுல் எழுதுனது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அப்ப இந்த வார்த்தை என்னை கண்டித்து உணர்த்துகிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நொறுங்குண்ட ஆவி செயல்படுகிறது, ஒரு தாழ்மையுள்ள இருதயம் செயல்படுகிறது, கண்ணீர் விட்டு துக்கப்படுகிறார்கள். ஐயோ, நான் தவறு செய்திருக்கிறேனே, இந்த வசனத்தின்படி நான் வாழாம இருந்துட்டேனே, இந்த காரியம் என்னிடத்துல இல்லையே, இயேசுவே நான் துக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பவுலுக்குள்ள இருந்த பாரம் ஒரு சில ஜனங்களுக்குள்ளார அந்த கண்ணீர் அங்க போகுது. பவுலுக்குள்ள இருந்த அந்த வியாகுலம், பவுலுக்குள்ள இருந்த அந்த நொறுங்குண்ட இருதயம் இன்னும் அங்க வாசிக்கிற ஒரு சிலருடைய இருதயத்தை நொறுக்க செய்யுது. இந்த பாரம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஆகும்போது பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, இதை வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11. தயவு செய்து நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது, இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றத்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டு கொரிந்தியர்ல நான் தயவுசெய்து நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அப்படி யோசிச்சாதான் இந்த காரியம் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பார். அப்போ இந்த 2 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியருடைய ரிசல்ட்டாக பவுல் எழுதுறாரு. அப்போ அந்த பவுல் சொல்லும் பொழுது எழுதுறாரு, நீங்கள் ஆவிக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம். இந்த துக்கம் உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும். அதே போல் இந்த துக்கம் 7 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த நொறுங்குண்ட இருதயம் அல்லது இந்த துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அந்த வசனத்தை கேட்டுட்டு நமக்குள்ளே உண்டாகிற இந்த பாரம், ஒரு கண்ணீர், ஒரு அழுகை ஒரு 7 காரியத்தை உண்டு பண்ணுகிறதாமா. முதல்ல என்னத்தை உண்டு பண்ணுகிறது? ஜாக்கிரதையை உண்டு பண்ணுகிறதாம். ஜாக்கிரதைன்னா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு எச்சரிக்கை. அடுத்தது குற்றம் தீர நியாயம் சொல்லுகிற ஒரு காரியம், அப்பாலஜியா அப்படின்னு சொல்லி அதில் படித்தேன் நான். அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பாப்பா அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பாலஜி எழுதுப்பா, சாரி சார் அப்படிமா, உடனே ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதுப்பா அப்படிமா. அப்படின்னா அவன் மனம் வருந்தி இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுவான். அதான் அப்பாலஜி லெட்டர். எங்கள் காலேஜில் அதில் வேறு போட்டி போட்டுக்குவாங்க. நான்லாம் 7 அப்பாலஜி எழுதியிருக்கேன், 8 அப்பாலஜி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் வேறு பெருமையாக. பட் இங்கே அந்த அர்த்தத்தில் சொல்லலை, உண்மையாகவே அப்பாலஜி அது கொண்டு வரும் அந்த நொறுங்குண்ட இருதயம். குற்றம் தீர நியாயம் சொல்லுகிற ஒரு காரியம் அந்த இடத்துல உண்டாகும். அந்த இடத்துல ஒரு வெறுப்பு உண்டாகும். இந்த சத்ருவின் மேலே, பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். ஐயோ, இப்படிப்பட்ட காரியத்தையா நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு உண்டாகும். அதே மாதிரி ஒரு பயம் உண்டாகும். திரும்பவும் அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவருடைய பயத்தினால நம்மளை நிரப்புவார். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த தேவ பயம் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். அதே போல ஒரு ஆவல் நமக்குள்ள, ஆண்டவர் மேல ஒரு ஆவல், பரிசுத்தத்தின் மேல ஒரு ஆவல். இனிமே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பாவத்தின் மேல ஒரு ஆவல் வராதபடிக்கு தேவன் மேல ஒரு ஆவலை பரிசுத்த ஆவியானவர் அந்த நொறுங்குண்ட துக்கப்படுகிற அந்த இருதயத்துல கொண்டு வருகிறாராம். அதுக்கப்புறம் ஒரு பக்தி வைராக்கியம், 6வது பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். இனிமே ஆண்டவர் அந்த ஒரு தேவ பலனை ஆண்டவர் கொடுப்பார். இனி அந்த காரியத்தை ஜெயிக்கும்படியாக, இனி ஒரு பக்திக்குரிய வழியில நடத்தும்படியாக, எதுல விழுந்தானோ அந்த ஆதி இடத்துக்கு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தி அந்த ஆதி அன்புல நிலைநிறுத்தி நீ திரும்பவும் ஒரு பக்தி வைராக்கியத்துல நிரப்புப்பான்னு சொல்லுவார். 7வது ஒரு கண்டிப்பை அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுவார். இதெல்லாம் யாருக்கு நடக்குது இந்த 7ம் அப்படின்னா, நொறுங்குண்டு துக்கப்படுகிற அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற ஒரு காரியம்.
அந்த நொறுங்குண்ட இருதயத்தில் துக்கப்படுகிறவங்களுக்கு இந்த 7 காரியத்தையும் கர்த்தர் செய்கிறாரு பிரியமானவர்கள். ஆனால் அந்த கடினமான இருதயத்துக்கு ஒன்றுமே அங்கே நடக்காது. ஆனால் இந்த 7 காரியம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த 7 காரியத்தை நம்ம தானாக செய்யணும்னா கூட செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு நொறுங்குண்ட இருதயமாக தேவனுக்குள்ள மனம் திரும்பணும்னு சொல்லி அவருடைய வசனத்தை வாசித்து, 1 கொரிந்தியர் நான் வாசித்தேன், இப்படியெல்லாம் பவுல் எழுதியிருக்கிறாரு, எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, ஐயோ நான் இப்படி நடக்காமட்டனேன்னு சொல்லி துக்கப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ள உலக லௌகிக துக்கம் மரணத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் ஆவிக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கமோ மனம் திரும்புதலை, ஜீவனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று பவுல் எழுதுகிறார் பிரியமானவர்கள். கர்த்தர் உதவி செய்வாரா? இதெல்லாம் நான் பர்சனலாக நான் சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சபைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அல்லது ஒரு தேசத்துக்கு கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு தேசத்தை நான் விடுவிக்கணும் அப்படின்னா, ஒரு சபையை நான் விடுவிக்கணும்னாலும் தேவன் இந்த நொறுங்குண்ட ஒரு இருதயத்தை எதிர்பார்க்குறாரு. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. நான் புதிய ஏற்பாடு இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஏசாயாவில் போன வாரமே இதை கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு உணர்த்தினார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 57:15. யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பாருங்க, இந்த நான் போன வாரமே அநேக காரியங்கள் ஆண்டவர் உணர்த்தினார். கர்த்தரால் 2 இடத்துல தான் வாசம் பண்ண முடியும். ஒன்று உன்னதமான இடம், மகிமையுள்ள பரிசுத்தமுள்ள இடம். ஆனால் அதே தேவன் நொறுங்குண்ட இருதயத்தில் வாசம் பண்ணுறான். ஆனால் நொறுங்குண்ட இருதயத்தில் வாசம் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன, பர்பஸ் என்னன்னா, அவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு. அந்த வசனத்தில் போன வாரம் ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தினார். இந்த வாரம் வாசிக்கும் பொழுது தேவன் உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, அதை எருசலேம் சபைக்கு ஆண்டவர் எழுதுறாரு. நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஏசாயா 57 பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து முழுக்க அந்த நீங்கள்லாம் எதனால் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், பாருங்கள், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இவர்கள் பச்சையான சகல மரத்தின் கீழ் விக்கிரக தேவர்களோடு அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறாரு. நீ என்னை நம்பலை, நீ நம்பின கணங்கள் உன்னை காப்பாற்றிட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் சொல்லிட்டு 14ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, வழியை உயர்த்தி அதை செம்மப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லிட்டு என் ஜனத்துக்கு இடரல்கள்லாம் எடுத்து போடுங்கப்பா, இவ்வளோ காரியங்கள் இருக்குப்பா என் ஜனத்துக்கிட்ட, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாபிலோனில் ஒரு அடிமையாக போகிறாங்க, அப்போ என் ஜனன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, அங்கே பவுலும் இதே தான் சொல்கிறாரு. ஆவிக்கேற்ற துக்கம் ஒரு பெரிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு 7 விதமான காரியத்தை அந்த இடத்துல நடப்பிக்கிற ஒரு காரியத்தை நோக்கி அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இங்கே ஏசாயாவும் அந்த சபைக்கு சொல்லுகிறாரு, இதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அந்த ஆதி நிலைமைக்கு, அந்த உன்னதமான இடத்துக்கு, அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு நீங்கள் வரணும்னா அது உங்களால் முடியாது, அது தேவன் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறீர்கள். அப்போ திரும்ப தேவன் அந்த உன்னதமான இடத்துக்கு, அந்த எருசலேமுக்கு உங்களை கொண்டு வரணும். அந்த இழந்து போன அந்த பரிசுத்தத்துக்கு மேலே, இந்த பரிசுத்த வாசஸ்தலத்தில் தேவன் உங்களை கொண்டு வரணும்னா உங்களால் அது முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்று செஞ்சால் தேவன் அந்த இடத்துல ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொண்டு வருவார். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க, நொறுங்குண்ட ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் சொல்லுது. ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். இன்னும் சொல்லப்போனா இந்த உயிர்ப்பிக்கிற காரியத்துக்கு ஒரு வேர்டு நம்ம அதிகமாக நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் சொல்லப்படுகிற ஒரு வேர்டு ரிவைவல், எழுப்புதல். இன்னைக்கு எழுப்புதலை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் யாரை நான் எழுப்புவேன்னு சொல்கிறாருன்னா, நொறுங்குண்டவர்கள். ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு தேசத்துக்காக, தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக, நீதிமான் மடிந்து போகிறான்னு நான் ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நான் கேட்டேன்னு சொன்ன உடனே அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த ஏசாயா சொல்லுகிறாரு, யாரெல்லாம் இதை கேட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில் உங்களை நொறுக்கி ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு நொறுங்குதல், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு
ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த இருதயத்தை எல்லாம் உயிர்ப்பிக்கிறதுக்கு கர்த்தர் அங்க வாசம் பண்ணுகிறார். அங்கே ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமைனா அங்க மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, இருளின் காரியங்களை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, சத்துருடைய அடிமைத்தனத்தை நுகத்தை முறிக்கிற ஒரு வல்லமை. கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக அந்த இடத்துல செயல்பட்டு உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையினால செயல்பட்டாரோ அதே போல நொறுங்கின ஆவியுள்ளவர்கள் எல்லாரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மனுஷனுடைய தயவுனால நடக்காத ஒரு காரியத்தை அந்த இடத்துல ஒரு நொறுங்கின ஒரு இருதயத்திலிருந்து தேவனே வாசம் பண்ணி அந்த ஒரு உன்னத நிலைக்கு, அந்த பரிசுத்தமான இடத்துக்கு, எதிலிருந்து கீழே இறங்கினார்களோ அந்த இடத்துக்கு தேவனே நடத்துகிறார். பிரியமானவர்கள், எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படுது. நான் கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வயது குழந்தைய ஒரு 4-5 பேர் வாசல்ல விளையாடி கொண்டிருந்த 5 வயது பெண் குழந்தை என்ன செஞ்சிட்டாங்களாமா, கொன்னுட்டாங்களாமா. அது ஏன் கொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் பாலியல் வன்முறைக்கு நேராக ஏற்படுத்தி அந்த குழந்தையை கொன்னு இருக்கிறாங்க. நம்ம தேசத்துலங்க, நம்ம இந்திய தேசத்துல எவ்வளவு வேதனையா இருக்கும். 3 நாட்களாக அந்த அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தேடுறாங்களா அந்த குழந்தை எங்கன்ட்டு. எத்தனையோ முறை இதனுடைய செய்ததற்கான காரணம் என்ன நாங்கள்லாம் விசாரிக்கும் பொழுது அங்கே அந்த போதை ஊசி போட்டு அங்கே வாலிபர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்களாம், ஒரு மயக்கத்திலே இருப்பாங்களாம், ஒரு மிருகமாக மாறி விடுவார்களாம். இதை கேட்ட உடனே இந்த காரியத்துக்காக யார் பாரப்பட்டு ஜெபம் பண்ணான்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். என் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதே, எவ்வளவாய் சத்துரு கிரியை செய்கிறான். ஆனால் நொறுங்குண்டு ஜெபிக்கிற காரியம் எங்கே? தேவனுடைய அந்த ஒரு எழுப்புதலுக்காக, தேவனுடைய ஒரு மாற்றத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம் எங்கேன்னு சொல்லி என்னுடைய உள்ள உடைந்து போனது. 2-3 நாட்களா அதே சிந்தனை தான் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. தேசத்துல சிறு பிள்ளைகளை கொன்று கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ தடவை அவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க, இந்த பகுதியில் போதை ஊசி விற்று கொண்டு போதையினாலேயே சுற்றிட்டு கிடக்கிறானுங்க பசங்க. போலீஸ் எந்த நடவடிக்கையும் அந்த இடத்துல எடுக்கலையும். எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதனுடைய முடிவு தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு சொல்லி நான் செய்தியில் கேட்டேன் பிரியமானவர். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம, தேவனை பற்றி தெரிஞ்ச நம்ம, இந்த காரியங்களுக்காக, தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக அக்கிரமமான செய்திகளை கேட்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் நொறுங்கவில்லையா பிரியமானவர்கள்? யோசித்து பாருங்க. தேவனுடைய அந்த ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் நம்ம தேசத்தில் நடக்கணும், நம்மளோட வாழ்க்கையில், நம்மளுடைய கிராமங்களில் நடக்கணும்னா நொறுங்குண்டு ஜெபிக்கிற, நொறுங்குண்டு தேவனுடைய சமூகத்தில் முறையிடுகிற, கண்ணீரோடு அது இருதயம் நொறுக்கப்படுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்று இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தான் அந்த பாரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனத்தை, இந்த ஏசாயா 57:15 வசனத்தை யோசிக்கும் பொழுது ஏன் அந்த முதல்ல நித்திய வாசின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்தர் என்று போடப்பட்டிருக்கிறது, மகத்துவமும் உன்னதமுமானவர் என்று போடப்பட்டிருக்கிறது? பாருங்க, கர்த்தருடைய அந்த உயர்ந்த நிலையை முதல்ல அவர் எழுதுறாரு. உன்னதமானவர், பரிசுத்தர், மகத்துவமானவர், பயங்கர பிரகாசிக்கிறவர். அந்த இடத்துல தான் ஆதாம் ஒரு நாள் இருந்தான், ஏவாள் ஒரு நாள் இருந்தாங்க, ஒளியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த இடம் அவ்வளோ மகிமையான இடம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு இடம். ஆனா அவன் பாவம் பண்ணின பிறகு அந்த கீழான வாழ்க்கைக்கு விழுந்துட்டான். ஒரு இருள் நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டான். அந்த பாபிலோன் தேசத்துல அடிமையா போயிட்டான். தேவனோடு உன்னத நிலையில இருக்க வேண்டிய மனுஷன் இன்னைக்கு தூசியில, பூமிக்குரிய காரியத்துல இழுக்கப்பட்டு ஒரு இருளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவன் மேல விலங்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமைத்தன ஆவி அவனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இரக்கம் வைக்காத ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
மேலும் மேலும் நுகத்தை கழுத்துல சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த ஜனங்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ என்னைய பாருப்பா, எனக்குள்ள நீ உன்னைய பாருன்றார். நான் யாரு? நான் பரிசுத்தர், நான் உன்னதமானவர். ஆனா நீ எங்க இருக்க பாரு. இந்த இடத்துல தான் நான் உன்னையும் வச்சேன், உன்னையும் ஒரு மேலானவனா நான் வச்சேன், உன்னையும் என் கூட அந்த பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற ஒரு உன்னதமான இடத்துல நான் உன்னை வச்சேன், சிங்காசனத்துல என் கூட சஞ்சரிக்கிற என் கூட வச்சேன். ஆனா இன்னைக்கோ நீ பாவம் பண்ணி நீ இருக்கிற இடம் பாருப்பான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். அப்போ பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சரிதான் ஆண்டவரே, நான் இருக்கிற இடம் ஒளி இல்லாத இடம், நான் இருக்கிற இடம் ஒரு 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 இருள் நிறைஞ்ச ஒரு இடம், நான் இருக்கிற இடம் ஒரு அடிமைத்தன ஒரு இடம், நான் இருக்கிற இடம் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு இடம், நான் இருக்கிற இடம் பாவம் நிறைஞ்ச ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து நான் எப்படி ஆண்டவரே திரும்ப அந்த உன்னதமான நிலைக்கு என்னால் வர முடியும்? திரும்ப எப்படி அந்த பரிசுத்த இடத்துக்கு வர முடியும்? எனக்கு வழி எது ஆண்டவரே? நான் எப்படி ஆண்டவரே அங்க வர்றதுன்னு சொல்லி அழுகிற ஒரு கூட்டத்தை தேவன் பார்க்கிறார். மனம் நொறுங்கொண்டு அழுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். நீர் மனுஷனை இப்படியா படைத்தீர் ஆண்டவரே? இவர்களுக்காக நீர் இப்படியா ஒரு நோக்கம் வைத்திருந்தேன்னு சொல்லி அந்த நொறுங்குண்ட இருதயமுடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவன் அந்த நொறுங்குண்ட இடத்துல வந்து வாசம் பண்றாராமா. ஏன்னா உனக்கு வழி இருக்கு மகனே, நீ திரும்ப அந்த உன்னதமான இடத்துக்கு போறதுக்கு. நீ எந்த ஆதாமிலிருந்து கீழே விழுந்தையோ திரும்ப அதே ஆதாமை போல அதே ஒளியின் வஸ்திரத்தினால அதே மகிமையினால அதே உன்னதமான இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா நீ ஒரு நொறுங்குண்டு இருதயத்தோடு இருக்கிற. அந்த வழி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் பலியா தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்து பலியா ஒப்பு கொடுத்ததை, கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு வந்ததை நான் என் உள்ளத்துல விசுவாசித்து நம்பும் பொழுது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினால, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியினால, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால திரும்பவும் அவர்களை அந்த உன்னதமான இடத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையினால கர்த்தர் கொண்டு போகிறார். இதுதான் வழி பிரியமானவர்கள். இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு போகும்போது சொன்னார், நீங்கள்லாம் அழாதீங்க. நிறைய பேர் அந்த சிலுவையை பார்த்து அழுதாங்க. சிலுவை கர்த்தர் சுமந்து கொண்டு போகும் பொழுது நிறைய பெண்கள் அழுது கொண்டே வந்தாங்க. அப்பா, ஏசப்பா மேலே எவ்வளோ காயம், ஏசப்பா மேலே எவ்வளோ பெரிய முட்கிரீடம், ஐயோ உடம்பெல்லாம் அப்படியே இவ்வளோ பெரிய பாரமான சிலுவையை விழுந்து விழுந்து தூக்கிட்டு போகிறாரே, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாம் அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் அழாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அழாதீங்கன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அழாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இயேசு வேற ஒரு காரியத்தை சொல்கிறார் அந்த இடத்துல. நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை அப்படியே ஒப்பிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க. நீங்கள் அழுது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களானீங்கன்னா அந்த ஒரு உயிர்ப்பிக்கிற காரியத்துக்காக தான் திரும்ப உங்களை அந்த ஒரு வல்லமைக்கு நேராக எந்த இடத்துல இருந்து விழுந்தீங்களோ, எந்த ஒளியை இழந்தீங்களோ, எந்த சஞ்சரிக்கிற காரியத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் நொறுங்குண்டு அழுதுட்டீங்கன்னா, நொறுங்குண்ட இருதயத்தோட நீங்கள் ஆண்டவரோட பக்கம் திரும்பிட்டீங்கன்னா, அதுக்கு தாயா நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், அதுக்கு தாயா அந்த சிலுவையை சுமந்துட்டு போகிறேன், மெய்யாகவே என் தழும்புகளால் நீங்கள் சுகம் அடைவீங்க, என்னுடைய அந்த பலி நான் தான் வழி, அதனால நீ என்னை விசுவாசித்து இந்த ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? அழுவுங்க. உங்களுக்காக அழுவுங்க, உங்க குழந்தைங்களுக்காக அழுவுங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுவுங்க, உங்க தேசத்துக்காக அழுவுங்க, உங்க கிராமத்துக்காக அழுவுங்க, இந்திய தேசத்துக்காக நீங்க அழுவுங்க, நீங்க கேட்கிற செய்திகளுக்காக அழுவுங்க. ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் அழுவுறேன் ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அழுதீங்கன்னா நீங்க அங்க ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படுப்பா. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த பழைய அநேக காரியங்களை ஒரு எழுப்புதலுக்குள்ள கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு. எனக்காக அழாதீர்கள், ஆனால் உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் அழுங்க. ஏன்னா அந்த அழுகையில் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படும், ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படும்.